ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். Thank you Jesus. Hallelujah. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். The quality of our heavenly Father, நம்முடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவினுடைய குணாதிசயம், அவர் பூரண சர்க்குணர். அதுபோல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். பூரணம் என்றால் என்ன? நாம் எல்லாரும் பூரணம் என்று சொன்னால் 7 நாம் சொல்லுவோம். 7 பூரணம். அது ஒரு வகையில் அது சரியானதாக இருந்தாலும் பூரணம் எனப்படுவது நாம் எப்படி பூரணப்படுவோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய தேவனை போல மாறுவதுதான் நமக்கு பூரணம். எப்படி தேவனை போல மாறுவது, எந்தெந்த காரியத்தில் தேவனை போல மாறுவது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இங்கே சர்க்குணராய் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன சில காரியங்களில் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்த்துறாங்க. ஆனா யார வாழ்த்துறாங்க? தங்களுடைய சகோதரர், தங்களுக்கு தெரிஞ்சவங்க, தங்களுக்கு அறிமுகமானவங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நிறைய பேரை வாழ்த்துவார். நிருபங்கள் தோறும் சில நிருபங்களில் வாழ்த்துவார். ஆனால் பலரை அவர் வாழ்த்துவார். அதிலே தன்னுடைய இனத்தாரையும் சேர்த்து வாழ்த்துவார். வாழ்த்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம சபைக்கு வரோம், சபைக்கு வந்து நாம யார்கிட்டையும் பேசாம நாம போனா அதில் நமக்கு பிரயோஜனமே இல்லை. 2 காரியம். சிலுவை என்பது 2 காரியம். ஒன்று மேலே இருந்து கீழே வரக்கூடிய அந்த பகுதி, திரும்ப குறுக்க போகிற பகுதி. மேலே இருந்து கீழே வரக்கூடிய பகுதி தேவனையும் நம்மையும் இணைக்கிற பகுதி. குறுக்கில் போகிற அந்த பகுதி மனிதனையும் இணைக்கிற பகுதி. அப்போ நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய ஐக்கியம் நம்முடைய பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். அதுக்கு தான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவர்கிட்ட உபவாசிக்கிறோம், அவர்கிட்ட அந்நிய பாஷை பேசுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இதெல்லாம் தேவனை நோக்கி நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள். இதெல்லாம் எதற்காக? நம் பூரண சர்க்குணராய் மாறுவதற்காக. அதே போல இங்கே பக்கத்தில் இருக்கவங்க, கூட இருக்கிறவங்க, இவங்களோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும், யாவரோடும் ஐக்கியமா இருக்க வேண்டும். அதற்கு ஒரு காரியம்தான் வாழ்த்துதல். நீங்க வாழ்த்தணும். பரவாயில்லையே, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கே. நீங்க பாருங்க, உங்க பக்கத்தில் உள்ளவங்களை நீங்க பார்த்து வாழ்த்துறீங்கன்னு சொன்னா அந்த வாழ்த்துதல் தான் அவங்கள வாழ வைக்கும். அல்லேலூயா. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு முடி இல்லாத ஒருத்தராக கூட இருக்கட்டும்,
இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய முடி வந்துட்ட மாதிரி இருக்கு, நீங்க சொல்லி பாருங்க, அடுத்த வாரம் தானா அதிக முடி வரும் அவங்களுக்கு. அவங்க சொல்லிட்டாங்களே, நீங்க வாழ்த்துறீங்க, அந்த வாழ்த்துதல் அவங்களுக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வரும். நீங்க இன்னும் முடியெல்லாம் கொட்டிடுச்சு, அப்ப இன்னும் கொட்டும். ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்க முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே துக்கமாயிடும், உங்களுக்கு சோர்வாயிடும், இன்னும் கொஞ்சம் முடிதான் கொட்டும். ஆனா நீங்க பாசிட்டிவா விசுவாச வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா, வாழ்த்துக்க, நீங்க வாழ்த்தும் பொழுது அவங்க அதனால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால நீங்க ஒருவர் வாழ்த்த வேண்டும். முதல் நூற்றாண்டு காலத்தில் பரிசுத்த முத்தத்தோட எல்லாரும் வாழ்த்தினாங்க, சகோதரர்கள் வாழ்த்தினாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைகளிலே ஒருவரை ஒருவர் வாழ்த்தாம காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சபையில வந்தா தேவனுடைய பாதத்தில் நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிடணும், நம்முடைய கவலைகள் எல்லாம். அவர் ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே என்ன செய்யணுமா, நம்முடைய எல்லா கஷ்டம் பாரம் கண்ணீர் கவலை எல்லா பாரங்களையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வச்சிடணும். ஏன்னா அவர் தான் நம்மளை விசாரிக்கிறவர். அவரை அல்லாமல் நம்மை காப்பாற்ற ஒருவராலும் கூடாது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் நம்மை காப்பாற்ற முடியாது, எந்த டாக்டராலையும் நம்மை காப்பாற்ற முடியாது. நம்மை காப்பாற்றணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு நினைச்சா மட்டும்தான் நம்மை அவர் காப்பாற்ற முடியும். வேற யார் நினைச்சாலும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. அதனால இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிற உபதேசங்கள் சத்தியங்கள் அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதுல மிக முக்கியமான சத்தியம், நாம் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும். பூரண சர்க்குணராய் எப்படி இருக்க வேண்டும்? பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும். அதுல ஒரு காரியம்தான் வாழ்த்துதல். லூக்கா என்ற சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அங்கே 39ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்ட வாழ்த்துதல். மரியாள் வாழ்த்தின பொழுது இவங்க என்ன ஆனாங்க, அந்த வாழ்த்துதலை கேட்ட பொழுது வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளினது. அது போல வாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க வாழ்த்துற வாழ்த்துதல், யாருக்காவது பிள்ளை இருந்தா அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை கூட துள்ளணும், அப்படி வாழ்த்தணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினாலே வாழ்த்தக்கூடிய வாழ்த்துதல். அந்த பிள்ளை துள்ளினது மட்டுமல்ல, எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க. வாழ்த்தும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறது. இன்னைக்கு சபைகளில் நாம 1000 பாட்டை பாடி 1000 இசைக்கருவியை வாசித்து பாடுங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரையும் இயக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லாதபடிக்கு வாழ்த்தும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு பூரண சர்க்குணம் உள்ள ஒரு சபை. வாழ்த்தும் பொழுதே அல்லேலூயா ஆமென் அப்படின்னு அபிஷேகத்தை துள்ள வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசி, உண்மையாய் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க வாழ்த்தும் பொழுதே. அப்ப மரியாள் வாழ்த்தும் பொழுது எலிசபெத் என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. பிறகு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்போ வாழ்த்தும் பொழுது இதெல்லாம் நடக்கணும். வயிற்றுல இருக்கிற குழந்தை துள்ளணும், பரிசுத்த ஆவியினால ஒரு நிரப்பப்படணும். அதே போல அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும், வருங்காரியங்களை குறித்து இதெல்லாம் நடக்கணும், சபையில நடக்கணும். நீங்க வாழ்த்தும் பொழுதே ஹல்லேலூயா, நீங்க ஒருத்தர் வாழ்த்தும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார் பிரதர்,
இந்த வாரத்தில் அற்புதத்தை செய்ய போறார் பிரதர் சிஸ்டர். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார் சிஸ்டர். வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும்? அற்புதம் நடக்குமா நடக்காதா? அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா நீங்க இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துறீங்க. பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்கிறதுனால நீங்க சொல்ற வாழ்த்து அது பலிக்கும். அதனால வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. சொந்த வீடு இல்லாதவங்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு தருவார். வாழ்த்துங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களை பார்த்து உங்க கடன்லாம் தீரும். வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. வியாதிஸ்தரை பார்த்து உங்க வியாதி எல்லாம் தீரும். உங்க தரித்திரம் எல்லாம் மாறும். வாழ்த்துங்க. தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தி அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்பதான் நம் பூரண சர்க்குணராய் இருக்க முடியும். வாழ்த்துவது மட்டுமல்ல, அடுத்த அதனுடைய வசனத்தில் பார்க்கிறோம். 46 வசனம், மத்தேயு 5:46. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? சிநேகிக்க வேண்டும். சிநேகிக்கிறதுனா நேசிக்கிறது. இந்த ஆயக்காரர் என்ன செய்வாங்களாம்? தங்களை யார் சிநேகிக்கிறாங்களோ அவங்களையே இவங்க சிநேகிப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தர் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து தராங்கன்னா பதிலுக்கு நீங்களும் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க. உங்களுக்கு சாக்லேட், எனக்கு சாக்லேட் இல்லையா, அவங்க எனக்கு கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு நான் கொடுத்தேன். பதிலுக்கு பதில். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்க சிநேகிங்க, ஆனா ஆயக்காரரை போல சிநேகிக்காதீங்க. ஆயக்காரர் தான் என்ன செய்வாங்க? தங்களை யார் சிநேகிக்கிறாங்களோ அவங்கள சிநேகிப்பாங்க. ஆனா தேவன் அப்படி சிநேகிப்பாரா? இல்ல. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். அவன் பாவியா இருந்தாலும் நேசிக்கிறார், அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் நேசிக்கிறார், நீதிமானா இருந்தாலும் நேசிக்கிறார், பரிசுத்தவானா இருந்தாலும் நேசிக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்கும் மழை தருகிறார், எல்லாருக்கும் விளைவை தருகிறார், எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் பட்சபாதம் பார்க்கிறதே இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறார். காட்டி கொடுத்த யூதாசியை நேசிச்சார். சிநேகிதனே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நண்பனே, சிநேகிதனே அப்படின்னு காட்டி கொடுக்கிறவன், தன் குதிகால தூக்குறவன், அவனை பார்த்து சிநேகிதனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய சிநேகம் நமக்கு வேணும். அப்பதான் நாம பிதாவை போல பூரண சர்க்குணராய் நாம் மாற முடியும். ஏன் பிதாவை போல பூரண சர்க்குணராய் மாற முடியும்? பரலோக ராஜ்யத்திலே பிதா இருக்கிறார். யார் ஒருவர் பிதாவை போல மாறுகிறார்களோ, பிதாவினுடைய குணாதிசயங்கள் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுமே அல்லாமல் பிசாசின் குணம், பேய் குணம் நமக்கு இருந்தா நம்ம பரலோகம் போக முடியுமா? எவ்வளவு எரிச்சல் படுறாங்க, போக முடியாது. எவ்வளவு கோவப்படுறாங்க, போக முடியாது. எவ்வளவு ஏமாத்துறாங்க, போக முடியாது. இதெல்லாம் பேய் குணம், இதெல்லாம் பிசாசின் குணம், இதெல்லாம் பிசாசின் தன்மைகள். அதனாலதான் தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய சுபாவங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள், அவர் பூரண சர்க்குணராய் இருப்பது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும். அதிலே அவரை போல நாம் நேசிக்க வேண்டும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இயேசு சொன்னார். ஒரு மனுஷன் அவன் பிரயாணப்பட்டு எரிகோவுக்கு போனான். அங்கே கள்ளர்கள் கையில் அகப்பட்டு கொண்டான். கள்ளர்கள் அவனை குத்துயிராக, கொலை உயிராக, அவன் உயிரை மட்டும் விட்டுட்டு போனாங்க. அவனை யாராவது போய் பார்க்கலன்னா அவன் செத்து போயிடுவான். அவ்வளவுக்கு அவ்வளோ அவனை அடித்து அவனுடைய ஆஸ்திகள், அவன் எடுத்துக்கொண்டு போன பொருட்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை குத்துயிராய், இன்னும் கொஞ்சம் யாருன்னா போலன்னா செத்து போயிடும், அந்த நிலைமையில தான் விட்டுட்டு போனாங்க. ஆனா அங்கே பரிசேயன் போனாரு, ஆசாரியன் போனாரு, உதவி செய்யல. ஏன்னா அவங்க யார்? தங்க லெவல்ல இருக்கக்கூடியவங்கள நேசிக்கிறவங்க. பரிசேயனை தான் நேசிப்பான்.
சதுசேயனுக்கு கூட சப்போர்ட்டுக்கு வரமாட்டான். பரிசேயன் தன் உபதேசத்துல, தன்னை போல உபதேசத்துல உள்ள அந்த ஆட்களை தான் நேசிப்பான். இன்னைக்கு கிறிஸ்துவத்துல நிறைய பேர் அப்படிதான், தங்கள் உபதேசத்துல அப்படி இருக்கிறவங்கள நாம் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும். அப்ப அவங்கள நேசித்தாதான் சத்தியத்தை அவங்க அறிவாங்க. நாம இல்ல நான் இந்த உபதேசத்துல நடக்கிறவங்கள மட்டும் தான் நான் நேசிப்பேன் அப்படின்னா அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. ஆசாரியன் நான் ஊழியம் செய்ய வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். நிறைய பேர் காணிக்கை கொடுக்கிறேன், தசமாகம் கொடுக்கிறேன், சின்ன சின்ன காரியத்துல இருந்து தசமாகம் கொடுத்தாங்க. ஆனா தேவனுடைய நீதியை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், இவைகளையும் நீங்க செய்யணும், அதே போல தேவனுடைய நீதியையும் நீங்க செய்யணும், இரக்கம் செய்யணும். நிறைய பேர் நான் கடமையை செஞ்சிட்டேன், கடமைக்கு சபைக்கு வந்துட்டேன், கடமைக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டேன், கடமையை நான் தீர்த்துட்டேன். இல்ல, இவைகளையும் செய்யணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிற நீதி நியாயங்கள் படி நாம் செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் பிசாசு துரத்தினேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அதை செஞ்சேன், அற்புதத்தை செஞ்சேன், அதிசயத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னவங்களை கூட ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரன்னு சொன்னார். ஏன்னா அதை செஞ்சாங்க, ஆனா இரக்கம் செய்யல. பசியா இருக்கிற ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்திருப்பாங்க, திக்கற்றவர்களை விதவைகளை விசாரிக்காம இருந்திருப்பாங்க. இவைகளை இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். அதனால இந்த உலகத்தில் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். வெறும் ஸ்பிரிச்சுவல் மட்டும், நான் ஆவிக்குரிய ஆளு, ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் ஆவிக்குரிய காரியத்தையே செஞ்ச முடியாது. சரீரத்துக்கு தேவையான காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு ஆவிக்குரிய காரியத்தை செஞ்சாரு, உபதேசிச்சாரு, ஞானஸ்நானம் கொடுத்தாரு, மனம் திரும்புகள்னு சொன்னாரு, தேவாலயத்துக்கெல்லாம் போய் எல்லாருக்கும் இது பண்ணாரு. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். ஊமைகளை சொன்னாரு, தீர்க்க தரிசனமா சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. சரீரத்துக்கும் அவர் செஞ்சாரு. சரீரத்துக்கு என்ன செஞ்சாரு? பசியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்தாரு, வியாதிஸ்தரை குணமாக்கினார். பேதுருடைய மாமியுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது அவங்க ஜுரத்துல இருக்காங்க, ஜுரத்தை நீக்கினாரா? ஜுரத்தை நீக்கிறார். அப்ப இயேசு சரீரத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறாரு, நம்முடைய ஆவிக்கும் ஆண்டவரா இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் அவர் சரியாய் செய்கிறார். பேலன்ஸ்டு லைஃப் நமக்கு தேவை. சரீரமும் தேவனுடைய ஆலயமா இருக்கு. அதனால சரீரத்தையும் நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். சரீரத்தை ஒரு மாதிரி வச்சுக்க கூடாது. சரீரத்தை நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால அது பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தேவாலயத்தை ஒரு நாளைக்கு முன்னாலேயே வந்து அதை நல்லா தொடச்சி, அதை நல்லா பெருக்கி, அதை சுத்தப்படுத்தி, எல்லா சேரெல்லாம் தொடச்சி இங்கே வேலை செய்கிறாங்க. ஒரு டீமே வராங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து வேலையை பார்க்குறாங்க. இந்த டீம் எல்லாம் வந்து அவங்களுடைய வேலைகளை செக் பண்ணி பிஏ சிஸ்டம் சரியா இருக்கா, அது சரியா இருக்கா, இது சரியா, எல்லாம் சரி பண்ணுறாங்க. அப்போது அவங்க அந்த ஆயத்தத்தை செய்கிறாங்க. அது போல தான் நம்முடைய சரீரம். தேவனுடைய சபைக்கு போகணுமா, சரீரத்தை முதலாவது ஆயத்தப்படுத்தணும். நல்ல தலைக்கு குளிச்சு, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு குளிக்க லேட் ஆகுதா, சனிக்கிழமையை நைட்டே குளிச்சிருங்க. குளிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சு நல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு நேரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வாருங்க. அவருடைய சமூகத்துக்குள்ளே வந்து ஆவியிலே அவரை துதிச்சு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்து விட்டது என்று இயேசு சொன்னது போல எங்கும் அவரை தொழுது கொள்ளுகிற அந்த காலம் தான் இந்த காலம். அவரை நாம் துதிக்க, அவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறதுனால நாம மற்றவங்களை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அவர் நேசித்த அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒண்ணுமே நாம் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு அவர் சத்துருக்களை கூட நேசித்தார், சிநேகித்தார். அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. 43ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. மத்தேயு 5:43.
உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. சத்துருக்களை தான் சிநேகிக்கணும். நாம என்ன பண்றோம்? அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்களே சிநேகிக்கிறோம். ரொம்ப தப்பு. நீங்க நிறைய பேர் நம்ம சபையில கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே அவங்க சிநேகத்தை அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயே பேசுவாங்க. இல்லை, நீங்க பின்னால இருக்கிற ஆள்கிட்ட போய் பேசணும். கடைசியா இருக்கிறவங்க கிட்ட பேசணும். அவங்கள போய் வாழ்த்தணும். அப்போ பக்கத்தில் உள்ளவங்களையே நம்ம நேசிக்கிறதா அதில் பிரயோஜனம் இல்லை, சிநேகிச்சா பிரயோஜனம் இல்லை. சத்துருக்களையே நம்ம சிநேகிக்கணும்னு ஆண்டவர் இயேசு சொல்றார். அப்படி நம்ம சிநேகிக்க ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மற்றவங்க நம்மளை உபத்திரவப்படுத்தினாலும் அந்த உபத்திரவத்தை நாம் சகித்து கொள்ளுகிறோம். மற்றவங்க நம்மளை துன்பப்படுத்தினாலும் அந்த துன்பத்தை நாம் சகித்து கொள்ளுகிறோம். ஏன்னா சத்துருவையே நேசிக்க சொன்ன ஆண்டவர் அவருடைய அன்புக்கு நாம் அடிமையாக இருக்கிறதுனால, அவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்றதுனால, அவரை போல நம்ம மாற வேண்டும் என்று நாம் இருக்கிறதுனால சத்துருக்களையும் நாம் நேசிக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம எதிர்த்து நிற்போம். நீ பண்ற அக்கிரமம் சரியில்லை, நீ பண்றது சரியில்லை, நீ பண்றது அநியாயம் அப்படின்னு சொல்லி சத்துருக்கள் கிட்ட நம்ம எதிர்த்து நிற்போம். நாம் எதிர்த்து நிற்காததுக்கு காரணம் என்னன்னா, சத்துருக்களையும் நேசிக்க சொல்லிட்டாரு நம்முடைய எஜமான், நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. அதனால சத்துருக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும், அவங்களை சிநேகிக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இது ரொம்ப கஷ்டமானது இல்லை. சாதாரணமா உங்களுக்கு ரொம்ப அன்பானவங்களே நமக்கு ஆசீர்வதிக்க தெரியாது நிறைய பேருக்கு. உங்களுக்கு அன்பானவங்களை ஆசீர்வதிங்கன்னா அப்ப கூட குறைதான் பேசுவோம். எப்படி பண்றிய, இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லி அன்பானவங்களே ஆசீர்வதிக்க நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய உபதேசம் அது வித்தியாசமானது. அது நம்முடைய மனுஷ எண்ணங்களுக்கு மாறாக அது இருக்கக்கூடிய, அதான் தேவன். அவர் என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களை ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கிறவங்க சத்துருவா தான் இருப்பாங்க. நீ நாசமா போனோம் அப்படின்னு நம்மளை சபிப்பாங்க இல்லையா, அவங்க யாரு? சத்துருக்கள். தாவீது அவரே அரண்மனையை விட்டு வெறும் கால்நடையா வனாந்தரத்துக்கு போறாரு. அங்க ஒருத்தன் என்ன பண்ணான்? சபிச்சான். மண்ணை அள்ளி போட்டு, நமக்கு நம்ம ஊர்ல எல்லாம் அதுதானே பழக்கம். ஒருத்தரை சபிக்கணும்னா எப்படி சபிப்பாங்க? மண்ணை அள்ளி தூக்கி போட்டு சபிப்பாங்க. அது போல சபிச்சான். சிமேயி என்ற ஒரு மனுஷன் மண்ணை அள்ளி போட்டு தாவீதை அப்படி தூஷிச்சான். தாவீது கூட இருந்தவங்க அந்த நாயை வெட்டி போட்டுடலாமா அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல, அவன் சபிக்கிறதுனால தேவன் ஒருவேளை என்னை இறக்கப்பட்டு மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வருவாரு. அவனை ஒன்றும் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் பிதாவினுடைய சுபாவம். ஏன்னா ஆண்டவர் இயேசு தன் கைகளில் தன்னுடைய கால்களில் ஆணி அடிக்கிறவங்களே மன்னிச்சார். பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாம செய்யறாங்க, இவர்களை மன்னியும். அந்த ஒரு சுபாவம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதான் பிதாவின் சுபாவம், பிதாவின் குணாதிசயம். பூரண சர்க்குணர் அவர்தான். அவருடைய பிள்ளையா நாம் இருக்கிறோம் என்று சொன்னா அவரை போல நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க அப்பாவை போல பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல நம்முடைய தேவனை போல நாம் இருக்க வேண்டும். நம்மை காண்கிறவங்க யாரை காண வேண்டும்? கிறிஸ்துவை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும். நம்மை காண்றவங்க பேய மாதிரி இருக்க, பிசாச மாதிரி இருக்கன்னா நம்ம யாருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம்? பிசாசின் பிள்ளையா இருப்போம். அப்ப நம்மை காண்றவங்க இயேசுவை நம்மள காண்டா நாம இயேசுவின் பிள்ளையா இருக்கிறோம். அப்போ இயேசுவை ஜனங்கள் நம்மில இருந்து காண வேண்டும். அப்ப அவருடைய சுபாவங்கள் உள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாவக்காய் இருக்கு,
பாவக்காவுடைய சுபாவம் என்ன? கசப்பம். அந்த பாவக்காவை நீங்க எடுத்து சாப்பிட்றீங்க, அது கசக்கல, மாறாக தித்திக்குதுன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது தவறான ஒரு காய். அது பாவக்கான்ற இதுல ஏதோ ஒன்று விஞ்ஞானிங்க தயாரிச்சிருக்காங்க. அது தப்பு, அது சாப்பிடாதீங்க, அது விஷமா கூட மாறிடும். பாவக்காய்னா கசக்க தான் செய்யும். இப்போ ஒரு மாம்பழம் இருக்கு, அது என்ன பண்ணும்? தித்திக்கும். அப்ப அந்த மாம்பழம் தித்திக்க தான் செய்யும். அது வந்து கசக்குச்சேன்னா என்னது? அதுவும் தப்பு. அப்போ ஒவ்வொருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அப்ப தேவனுடைய சுபாவம் எல்லார் மேலும் இரக்கப்படுற சுபாவம். தேவனுடைய சுபாவம் எல்லாரையும் நேசிக்கிற சுபாவம். தேவனுடைய சுபாவம் எல்லாரையும் மன்னிக்கிற சுபாவம். தேவனுடைய சுபாவம் சத்துருவை கூட நேசிக்கிறது, சபிக்கிறவங்களை கூட ஆசீர்வதிக்கிறது. அப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறோமா? எத்தனை பேர் உங்களை சபிச்சவங்களை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க? கையை உயர்த்தி காண்பீங்க. ஒருத்தர் ஆசீர்வதிச்சிருக்காங்க, 2 பேர். உண்மையா ஆண்டவர் பிள்ளை நாம என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே நம்மளை சபிக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஆனா நாம என்ன தெரியுமா செய்வோம்? ஆசீர்வதிக்கிற மாதிரி சபிச்சிருவோம். நீ நல்லா இரு, என்னை ஏமாத்திட்டல, நீ நல்லா இரு அப்படின்னு அந்த சொல்ற விஷயத்திலேயே அவங்கள நம்ம சபிச்சிருவோம். நீ என்ன ஏமாத்திட்டு நீ நல்லா இருந்துக்கோ அப்படின்னா நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படி இல்லாதபடிக்கு அவங்கள உண்மையிலேயே ஆசீர்வதிக்கணும். அப்போ அவங்க சத்ருவா இல்லாம சிநேகிதரா மாறிடுவாங்க. அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் உங்களை சபிச்சேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஆசீர்வதிச்சீங்க. இன்னைக்கு நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களும் தேவனுடைய பிள்ளை, அவங்கள்ட்ட நம்மளுடைய சகோதரர் சகோதரியா மாறுவாங்க. அப்போ நாம எந்த மூஞ்சியை வச்சுக்குவோம்? அவங்க நம்மளை ஒரு நாள் சபிக்கும் பொழுது நம்ம அவங்கள ஆசீர்வதிக்காம நாமளும் பதிலுக்கு சபிச்சிருந்தா எந்த மூஞ்சியை வச்சு அவங்கள நம்ம பார்ப்போம்? எந்த பரலோகத்தில் அவங்கள நம்ம பார்ப்போம்? திரும்பின்னு போக முடியுமா? ஒரே பரலோகம். அதனாலதான் எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும் சிநேகிக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. உங்க கணவனை நீங்க மன்னிச்சிங்களா? உங்க மனைவியை நீங்க மன்னிச்சிங்களா? எல்லாரும் வித்தியாசமா பாக்குறீங்க. குடும்பத்தெல்லாம் நிறைய பேர் பிரச்சனையே, அதாவது 3 ஆள் 4 ஆள் ஏதாவது பண்ணா கூட அதை கூட மன்னிச்சிருவாங்க. ஆனா பாருங்க, குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா மன்னிக்கவே மாட்டாங்க. இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாது, நீ சாகிற வரைக்கும் பேசக்கூடாது. இப்படியெல்லாம் பல நாட்கள் பேசாத குடும்பங்கள் வெளியில பேருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? புருஷன் மனைவியா இருப்பாங்க, ஆனா பேசிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது தேவனுடைய சுபாவம் கிடையாது, தேவனுடைய குணாதிசயங்கள் கிடையாது. அவர் பூரண சர்க்குணர். அல்லேலூயா. அதனால வீட்டார் தான் சத்ருவா இருப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது. ஒருவனுக்கு யார் சத்ரு சொல்லுங்க? வீட்டார். அப்ப நம்ம வீட்டாரை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். வீட்டாரை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். வீட்டாரை என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். வீட்டாரை என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். இன்னும் மறந்து போயிட்டீங்களா? அதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையாகிய விதை உங்களுக்குள்ளே போகுது, வசனமாகிய விதை. அதுக்குள்ளே நீங்க மறந்துட்டீங்களா பிசாசு அதை பொறுக்கி கொண்டு போயிட்டான்னு அர்த்தம். அப்படி இல்லாதபடிக்கு அந்த வசனத்தை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக அதை வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வீட்டார் நமக்கு விரோதமாக இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், அவங்கள சிநேகிக்கணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்கள வாழ்த்தணும். இப்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ உங்க புருஷனோ உங்க மனைவியோ உங்களை சபிச்சாலும், சில குடும்பங்கள்ல இதுதான் நடக்கும், மாறி மாறி சபிச்சுப்பாங்க. இவங்க அங்க சபிக்க, இங்க அங்க சபிக்க, வாழ்க்கையே சாபமா இருக்கும். அப்படி சபிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வதிச்சு பாருங்க. அதுதான் தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கணும். உங்களை சபிக்கிறவங்கள, உங்களை புருஷன் உங்களை சபிக்கிறாரா, அவரை ஆசீர்வதிங்க. உங்க மனைவி உங்களை சபிக்கிறாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க.
யார் உங்களை சபிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க, அதுல ஒரு வித்தியாசத்தை நீங்க காண்பீங்க. ஏன்னா தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறதுனால நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே நமக்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இங்கே 44 வசனத்துல உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணுமா? நம்மளை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை. இதெல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆண்டவர் சொல்றது எல்லாமே வித்தியாசம்தான். யாராவது உங்களை யாராவது பகைச்சா நீங்க அவங்களுக்கு போய் நன்மை செய்வீங்களா? அவங்களை விட்டு விலகி தான் நம்ம போகணும்னு நினைப்போம். அவங்களுக்கு ஒரு காலம் நம்ம நன்மை செய்ய நினைக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் இயேசு சொல்ற வார்த்தை, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபல். அவருடைய தத்துவத்தின்படி, அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அங்கே லோத்து அவனுடைய வேலைக்காரர் வந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரரோடு சண்டை போட்டாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம். ஆபிரகாமின் வேலைக்காரருக்கும் லோத்தின் வேலைக்காரருக்கும் வாக்குவாதமே உண்டாயிருச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா அங்க ஒரு பகை உண்டாயிருச்சு. அதனால லோத்து சொல்லிட்டாரு, நான் பிரிஞ்சு போக போறேன். வேலைக்காரங்க சண்டை சகோதரர்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாச்சு, பகையை உண்டாக்கிருச்சு. அதனால லோத்து சொல்லிட்டாரு, நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்லி அவர் பிரிஞ்சு போறாரு. அப்பவும் கூட அந்த ஆபிரகாம் சொல்றாரு, நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன், நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன். நீ எங்க போனன்னு நினைக்கிறியோ நீ அப்படி போ, நான் உன் வழியில வரலப்பா. நீ வடக்க போனா நான் அப்படி போறேன், தெற்க போறேன். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். அவன் பார்த்தான் லோத்து, அங்க அப்படியே ஏதேன் தோட்டத்தை போல இருக்கக்கூடிய இடத்த பார்த்தா அப்படி போயிட்டான். எது செழிப்பா இருக்கோ எது நல்லா இருக்கோ அதை தான் தெரிஞ்சு எடுத்து போனான். ஆனா அங்க அவனுக்கு பிரச்சனை வந்தது. அவனை என்ன பண்ணாங்க, சிறையாக பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்படுறான் ஆபிரகாம், கேள்விப்படுறாரு, தன் சகோதரன் சிறையாக பிடிக்கப்பட்டு போய்விட்டான். ஆபிரகாம் கண்ட உடனே தன் வீட்டில் ஒரு 318 பேரை தயார் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் ஆயுதங்கள்லாம் தரிப்பித்து அவங்கள கொண்டு போய் ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட்டு தன் சகோதரனாகி லோத்தை மீட்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் சிநேகிச்சார். ஆபிரகாம் பகையை பாராட்டல. ஆபிரகாம் தேவனுடைய சுபாவத்தை உடையவராய் இருந்தார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில தேவ சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பரலோகத்துக்கு போகணும்னா தேவனை போல நாம் மாறாவிட்டா பரலோகம் போக முடியாது. நம்மை தேவனை போல அவர் பூரணப்படுத்த விரும்புகிறார். தேவனை போல நம்மை அப்படியே செப்பனிட்டு கொண்டிருக்கிறார். அவரை போலவே நம்மை மாற்றிக்கொண்டு ஒவ்வொருவரையும், அதனால நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டும், கலைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே மறுரூபம் அடைந்து கொண்டே நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நாம பரலோகம் போக முடியும். இங்கே ஆண்டவர் இயேசு அவர் சொன்னது போல, பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். இது ஒரு கட்டளை. நீங்க ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொல்றது போல நீங்க பூரண சர்க்குணராய் இருங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லி இருக்கார். அப்ப நம் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டியது கட்டாயம். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். பிதாவை போல பூர்ண சர்க்குணராய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்க, ஒருவரை ஒருவர் மன்னிங்க, ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிங்க, ஒருவரை ஒருவர் நேசிங்க. அல்லேலூயா. அதே போல அவர் சொல்லுகிறார் இங்கே, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணணும். ஜெபம்
அப்போ ஒவ்வொருவரும் நாம சாபத்திலேயே நாம சரி பண்ணலாம்னு நினைக்கிறோம். நிறைய பேர் கோபத்திலேயே சரி பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது தப்பான காரியம். நாம கூட நம்மளை யாராவது பகைச்சா ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? அவனை அடிங்க ஆண்டவரே, அவனை உடைங்க ஆண்டவரே. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம சாதிக்கணும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் இயேசுடைய ஜெபம் அப்படிப்பட்டது அல்ல. துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா அவங்க மாறிடுவாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுருவுக்காக சபையார் ஜெபம் பண்ண அந்த ஜெபம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்களாம். 5ஆம் வசனத்திலிருந்து ஊக்கமாய் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த தூதன் போய் பார்த்தா பேதுரு 2 காவலாளர் நடுவில் கை கால் கட்டப்பட்டவராக தூங்கி கொண்டிருக்கிறார். நடுராத்திரியில் அங்க காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தேவ தூதன் உள்ள போய் பேதுரு விழாவில் தட்டி எழுப்பி, எழுந்துரு, உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அப்படின்னு எல்லாம் சொல்லி, அந்த அவர் பேசும்பொழுதே கையில இருந்த காலில் இருந்த கட்டெல்லாம் கழண்டு போச்சு. இவர் ஏதோ சொப்பனம் காண்றதாக நினைச்சு அப்படியே தூக்கத்தில் நடந்து வராரு. 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல்லாம் தாண்டி அப்புறம் வெளியில கொண்டு விட்டுறாரு தேவ தூதர். விட்ட உடனே அப்பதான் அவருக்கு தெளிவு உண்டாச்சு. தெளிவு உண்ட உடனே அவர் யோசிக்கிறாரு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை ஏரோதுடைய கைக்கு தப்புவித்தார். அல்லேலூயா. யூதா ஜனங்களுடைய கைக்கு என்னை தப்புவித்தார் அப்படின்னு அப்பதான் உணர்வு நேரா போறாரு. அங்க ஒரு வீட்டில் போறாரு. அந்த வீட்டில் சபையார் எல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஊக்கமா ஜெபம் பண்ண அந்த ஜெபம் தான் பேதுருவை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. இவங்க துன்பப்படுத்துற அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பேதுருக்காக, துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஊக்கமா ஜெபம் பண்ண உடனே இயேசுவே தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலையாக்கினார். இன்னைக்கு எத்தனை சிறைகளிலே வட இந்தியாவிலே தேவ ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட கத்தோலிக்க சிஸ்டர்ஸ் சிறையில் இருந்தாங்க. அவங்கள எல்லாரும் போராடி விடுதலையாக்கினாங்க. எத்தனையோ பேர் சிறைகளில் இருக்காங்க. நாம ஊக்கமா ஜெபம் பண்ண வேண்டும். சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணணும். அவங்களாம் விடுதலையாக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணணும். நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் எல்லா சட்டங்களையும் தேவ பிள்ளைகளுக்கு சாதகமாக அவர் மாற்றி தருவார். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. பிதாவினுடைய சுபாவத்தில் ஆண்டவர் இயேசு இருந்தார். ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபிச்சார். அப்ப இயேசுவின் சுபாவம் நமக்கு இருந்தா நாமளும் ஜெபிக்கிறவர்களா இருப்போம். அதனாலதான் ஒரு நாளைக்கு 3 ஜெபம். காலைல 5 மணிக்கு ஒரு ஜெபம், காலைல 11 மணிக்கு ஒரு ஜெபம், இரவு 10 மணிக்கு ஒரு ஜெபம். இந்த ஜெபம்லாம் எதுக்கு? நாம் இயேசுவை போல மாற வேண்டும், பூரண சர்க்குணராய் மாற வேண்டும், பிதாவை போல மாற வேண்டும். அதனால ஜெப வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கட்டுகள்லாம் அறுக்கப்படும். நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற எண்ணமே இல்லை. இன்னும் விளையாட்டு பிள்ளைகளாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணாமா? அவங்க எதிர்காலத்தில் உயர வேண்டாமா? அவங்க ஒரு முதலாளிகளா மாற வேண்டாமா? இதெல்லாம் எப்படி முடியும்? அவங்க ஒரு சொந்த வீடு வாசல், அவங்க சொந்த ஒரு பிசினஸ் மேன், நல்ல ஒரு படித்தவங்களா எப்படி மாற முடியும்? எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணதான் முடியும். ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், என்னை எடுத்து பயன்படுத்தும். நான் இந்த சின்ன வயசுல ஒரு காரியத்தை நான் நோட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். எஜமானரே என்னை பயன்படுத்தும். ஒரு வாசகம் ஒரு பத்திரிகையில் இருந்துச்சு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எஜமானரே என்னை பயன்படுத்தும். அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன்.
அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், எஜமானரே என்னை பயன்படுத்தும். சின்ன வயசுல இருந்து சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவை நோக்கி நாம் பண்ற ஜெபம் ஒண்ணு கூட வீணாய் போகாது. அதனால நான் சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, இப்ப ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்ப ஜெபம் பண்ணாம உலகத்துல சிரிச்சுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இவளை பார்த்துக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இவளை பார்த்துக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா லைஃபே வேஸ்டா போயிடும். உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபம் பண்ணா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேகரிச்சா நாளைக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது போல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரேயர், இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ணி நாம கிருபையை சம்பாதிக்க வச்சு கொள்ள வேண்டும், எதிர்காலத்துக்காக, வருங்காலத்துக்காக. அந்த நேரத்தில் சிலர் சாகர நேரத்தில் தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு சுகந்தாங்க. அதே முதலே ஜெபம் பண்ணா அந்த நேரத்தில் கத்தி கூப்பாடு போட தேவையில்ல, ஒரே வார்த்தை, எசப்பா உங்க சித்தமான சுகத்தை தாங்க. உடனே ஆண்டவர் மனம் இறங்குவார், அவர் சித்தமான சுகத்தை தருவார். முதலே நாம் ஜெபம் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஜெப வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். போல பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராய் இருந்தது போல நாமும் இயேசுவை போல பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும். ஜெபம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக் சொல்லுது முடி முடி முடின்ட்டு. உங்களுக்கும் சந்தோஷமா அந்த மைக்கு முடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்ச உடனே வேற ஒரு மைக் வந்துருச்சு. அதனால நீங்க சந்தோஷப்படாதீங்க. அங்கே ஜெபம் பண்றதுக்கே ஒரு கிளாஸ் எடுக்கிறார் ஆண்டவர். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9 வசனத்துல இருந்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்க பாருங்க, ஜெபம் எப்படி பண்ண வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவை மையப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெபத்துல பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் நம்முடைய அப்பா. பிதானா அப்பா. வேத வார்த்தையின்படி பிதாவே அப்படின்னா அப்பாவே. தமிழ்ல அப்பா, தெலுங்குல என்ன சொல்லுவாங்க, நைனான்னுவாங்களா, நைனா. மலையாளத்தில் என்ன அச்சனா, அச்சன்னுவாங்களா, அச்சா. இந்தியில பச்சான்னுவாங்களோன்னு தெரியல, ஏதோ ஒவ்வொரு மொழியில. அப்போ நம்ம பிதாவே அப்படின்னா அப்பாவே. நம்ம ஜெபம் அப்படிதான், அப்பாவை பிதாவாகிய தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது மட்டுமல்ல, பிதாவே, அதுக்கு பிறகு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் பிதாவே அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கணும். உம்முடைய நாமம், ஆண்டவருடைய நாமத்தை அங்க மகிமைப்படுத்த வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆனா நாம் என்ன தெரியுமா செய்யறோம், நம்மள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம அறிஞ்ச உடனே பிதாவை நோக்கி எல்லாம் பண்றதில்ல. ஆண்டவரே இது செய்யும், ஆண்டவரே அவனை சந்தியம், ஆண்டவரே நீர் தாங்க, ஆண்டவருக்கே நம்ம கட்டளையிடுற மாதிரி நம்ம ஜெபம் பண்றோம். அது அப்படி அல்ல. ஒரு சிலர் பண்ற அந்த ஜெபத்தை நாம கேட்டு நாமளும் அதே மாதிரி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறதுனால, ஆண்டவர் சத்துருக்களை நேசிக்கிறதா இருக்கிறதுனால எந்த ஜெபத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கும் பதில் தராரு பாருங்க. அதுதான் அவருடைய கிருபை. நாம அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய பேர் தப்பா தான் ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா நம் ஜெபம் பண்ற விதமே இப்படிதான் இருக்க வேண்டும். எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இல்லை. அவருடைய நாமத்தை குறித்து சொல்வோம், பிதாவை நோக்கி எங்கள் பிதாவைன்னு சொல்லவோ இல்லை. இயேசுவின் நாமத்தில் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, என் தேவையை சந்திங்க. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதுக்கு பிறகுதான் நம்ம காரியம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமீன் என்பது ஆரம்பத்திலேயும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், முடிவிலையும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், இடையில கொஞ்சம் நம்ம காரியங்கள். ஜெபம்னா இதான். ஆரம்பமும் தேவனுக்கு அடுத்த, அப்பா எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்முடைய தேவை ஆகாரம், அதுக்கப்புறம் மன்னிப்பு, சோதனை, தீமையிலிருந்து ரட்சியம், இதெல்லாம் சொல்லி திரும்ப அவருடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை எல்லாம் உம்முடையதுதான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்படி நாம ஜெபத்திலே, அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்க ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாரா? பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரா? பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோமா? அடுத்த வாரம் நீங்க வந்து சாட்சி சொல்லுங்க, யாரெல்லாம் ஜெபத்தில் என்னென்ன பெற்றுக்கொண்டீங்க எழுதி கொடுத்துருங்க, சாட்சியை நாங்கள் வாசித்துறோம். நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் கண்டிப்பா பெற்றுக்கொள்வோமா பெற்றுக்கொள்ள மாட்டோமா? பெற்றுக்கொள்வோம். அப்போ பிதாவின் சுபாவம் பூரண சர்க்குணராய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஜெபம் நம்மளை அதற்கு ஜெனரேட் பண்ணுது. நம்மள பிதாவின் சுபாவம் உடையவர்களாய் பூரண சர்க்குணராய் இருப்பதற்கு ஜெப வாழ்க்கை தான் நமக்கு உதவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க ஒரு சிலர் ஜெபத்துல தாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏடா நீங்க ஆண்டவருக்கு அவருடைய சுபாவத்தின்படி வாழணும், அதுதான் முக்கியம், அதுதான் சத்தியம். பூரண சர்க்குணரா மாறணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கேட்க வேண்டியதை ஓரளவு கேட்டுட்டோம். இனி நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிதா எப்படி பூரண சர்க்குணராய் இருக்கிறார் அதை நாம் பார்த்தோம். பிதாவின் சுபாவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பார்க்கிறோம். இயேசு சத்துருக்களை சிநேகித்தார், இயேசு சத்துருக்களை மன்னித்தார், இயேசு சத்துருக்களை ஆசீர்வதித்தார். அவர் நடந்து திரிந்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாமும் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நம்மளை சிநேகிக்கிறவர்களே நாம் சிநேகிக்க கூடாது, சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனை துதிங்க, அவரை ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவர்ல ஆரம்பிச்சு அவர்ல முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அது கிறிஸ்துவோடு கூட ஆரம்பிக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட முடிய வேண்டும். ஹல்லேலூயா. அது போலதான் நம்முடைய ஜெபம் தேவனை நோக்கி ஆரம்பிச்சு தேவனிடத்துல முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுதுறோம் தேவனே. பரிசுத்த அலங்கார
அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதரில் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதரில் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட இயேசுவே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனை துதிங்க. இப்ப துதிக்கிற இந்த துதியில நாம் எல்லாரும் பிதாவினுடைய சுபாவம் உடையவர்களாய் மாற வேண்டும். பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நாமும் பூரண சர்க்குணராய் இன்னைக்கு மாற வேண்டும். மாற வேண்டும். ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். இயேசுவே 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 உம்மை போல மாற்றும் ஐயா. இயேசுவே 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 உம்மை போல மாற்றும். உம்மை போல மாற்றும். பிதாவை போல எங்களை மாற்றும். அப்பா பிதாவே உம்மை போல எங்களை மாற்றும். இயேசுவே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொன்ன பொழுது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னீரே. உம்மை போல நாங்கள் மாற உதவி செய்ய. ஒவ்வொருவரும் எங்களை மாற்றும் ஐயா. ஒவ்வொருவரும் எங்களை மாற்றும். உம்மை போல மாற்றும். உம்மை போல மாற்றும். உம்மை போல அன்பானவர்களாய் மாற்றும். உம்மை போல மன்னிக்கிறவர்களாய் மாற்றும். உம்மை போல ஆண்டவரை சத்துருக்களை ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் மாற்றும். உம்மை போல எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற்றும். ஹalleluya hallelujah 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 ரிபலரலரபலரப ஷபரிகலரலரலரவ